வெல்கம் டு மை சேனல் மை ரிசைட் பேலட். இன்றைக்கி நம்ம சாம்பார் சாதம் எப்படி ஈஸியாக ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணி பண்ணலான்னு பார்க்கலாம். அது வந்து நேற்று மிந்தின சாதம் இருந்தால் கூட அதை எப்படி சூடான ஒரு சாம்பார் சாதமாக பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் ஒரு ப்ரெஷர் குக்கரில் பாசிப்பருப்பு 1/2 கப் எடுத்துக்கோங்க. நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அது கூட குக் பண்ண ரைஸ் 3.5 கப்ஸ். இது நீங்கள் ஃப்ரிட்ஜில் நைட்டு முந்தின நாள் உள்ளதை ஃப்ரிட்ஜில் இருந்தீங்கன்னா அதை எடுத்து அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் தண்ணி 3 கப் சேர்த்துக்கங்க. இது கூட 2 பெரிய வெங்காயம் சின்ன சைஸு, 4 சின்ன தக்காளி, பிரிஞ்சால் 2, அப்புறம் முள்ளங்கி 1. அப்புறம் முள்ளங்கியை நீல வாக்கில் 4ஆக கட் பண்ணிக்கோங்க. 2ஆக கட் பண்ணிக்கிட்டு 4ஆக கட் பண்ணிக்கலாம். அப்புறம் பெரிய பெரிய துண்டுகளாக வெட்டிக்கோங்க. ஏன்னா ப்ரெஷர் குக் பண்ண போகிறனால இது பீஸாக இருக்கும். அப்போ தான், இல்லைன்னா ஃபுல்லாக இதாகிடும், கரைஞ்சிற மாதிரி ஆகிடும். இந்த முள்ளங்கியினால ஒரு பேட் டேஸ்ட் எதுவும் வராது, ரொம்ப நல்லா இருக்கும். இது கூட மஞ்சள் தூள், சாம்பார் பவுடர், ஆச்சி மெட்ராஸ் சாம்பார் பவுடர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. அப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த எல்லா காய்கறிகளும் இதில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் உப்பு. இதுக்கப்புறம் நம்ம தாளிக்கும் போதும் எக்ஸ்ட்ரா உப்பு தேவையான அளவு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இப்போதைக்கு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இது க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு அடுப்பில் ஸ்டவ்வில் வச்சு ஹை ஃப்ளேமில் 5 விசில் வர விடுங்க. அதே குக் ஆயிரும். அப்புறம் கூல் பண்ணிவிட்டு திறந்து பார்த்தீங்கன்னா இது ரெடி. இதுக்கப்புறம் தாளிக்கிற வேலை மட்டும்தான். இதெல்லாம் கரெக்டாக வெந்து கரெக்டான பதத்துக்கு வந்திருக்கு. அப்புறம் ஒரு பேனில் ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு உளுத்தம் பருப்பு, அது வெடித்து வந்ததுக்கப்புறம் சீரகம் அதையும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை 2 கொத்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் அது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம்ல அந்த மிக்ஸ் அப்படியே இதில் சேர்த்துக்கலாம். நான் சேர்த்து இந்த தண்ணி எல்லாம் கரெக்டாக இருந்தது. இப்போ நீங்கள் தீயை ஃப்ளேம் நீங்கள் ஒரு லோ டு மீடியம் வச்சுட்டு அதை நடுவில் கிண்டி விட்டுட்டே இருக்கணும், கீழே அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. உப்பு 3/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். நான் 2 தடவை சேர்த்துருக்கேன். மொத்தமாக இப்போ 3/4 டீஸ்பூன், முன்னாடி 1/2 டீஸ்பூன், ஸோ 1/4 டீஸ்பூன் உப்பு இந்த ரெசிபிக்கு தேவைப்படுது. அப்புறம் புளித்தண்ணி நான் கொஞ்சம் திக்காக கரைச்சி வச்சிருந்த புளித்தண்ணி அது 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 1 or 2 மினிட்ஸ் நீங்கள் ஒரு லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா சரியாக வந்துடும். அப்புறம் மல்லி இலை பொடிசாக கட் பண்ண மல்லி இலை அதை போட்டு கிளறிக்கங்க. நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதுனால நீங்கள் கீழே ரோஸ்ட் பண்ண கேஷ்யூ சேர்த்துக்கலாம். இது அந்த டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. அவ்வளோதான், நம்மளோட சாம்பார் சாதம் ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. இது கூட பொட்டேட்டோ ஃப்ரை சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். டேஸ்டி பேபி பொட்டேட்டோ ஃப்ரையோட ரெசிபி என் சேனல் இதுக்கு அடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.